மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பைந்தமிழ் புலவன் பாரதி மிக அருமையாக சொல்வான், பேய் அரசு செய்தால் சாக்கடைகள் பிணம் தொங்கும் என்று சொல்வான். அதே போல இன்றைக்கு ஒரு பேய் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நல்ல விஷயங்கள் எல்லாம் மறைந்து கொண்டே இன்றைக்கு ஒரு சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் ஆசியுடனும் ஆலயந்தோறும் அன்னதானங்கள் அன்னபூரணி புரட்சி தலைவி அம்மாவுடன் ஆசியுடனும் 7% இடஒதுக்கீடு தந்து மாவட்ட கழகத்தின் இணைச் செயலாளர் அன்பு சகோதரி ஜான்சிராணி அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்லாசி வரும் கழக பொதுச் செயலங்க மின் கட்டண உயர்வு, நியாய விலை கடைகளில் பருப்பு, பாராளுமன்ற உறுப்பினர் அம்பாசமுத்திர மக்களின் நம்பிக்கை நட்சத்திர மன்னன் சீனிவாசன் அவர்களே, நாங்குநேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்களே, மின் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தி நெசவு தொழிலை நசுக்காது, நெசவு தொழிலை நசுக்காது, விசைத்தறி தொழிலை நசுக்காது, சிறு குறு தொழிலை நசுக்காது. மின் கட்டணத்தை உயர்த்தியது நியாயமா? இரண்டு போச்சு விடியா திமுக ஆட்சியிலே தமிழ்நாடே இருண்டு போச்சு. மூழ்கடிக்காதே